வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். Taste Daily. Taste the Daily. கனிமொழி என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம். முதல்ல எங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய அந்த மது உற்பத்தி ஆலைகளை நாங்க மூடுவோம். நாங்க இப்ப மூடிட்டு இருக்கிறாங்க கனிமொழி. ஓமந்தூர் காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் மது விலக்கு வந்துச்சு. காமராஜர் வந்துட்டு மறுபடியும் சாராய கடையை திறக்கல, அண்ணாதுரை அவர்கள் கூட திறக்கலங்க. இந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதி தான் முதல்ல 1971 திறந்து விட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மோசமா இந்த கோபாலபுர குடும்பம், ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி, கனிமொழி எல்லாம் சேர்த்து தான் தமிழிசையோட தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. பாரதியாரும் அம்பேத்கர் அவர்களும் எல்லாரையும் ஈக்குவலா ஆக்க நினைச்சாங்க. நீ பூணூல் போட்டா பெரிய ஆளு, பூணூல் போடலன்னா சரியில்லைன்னு சொல்றல, எல்லாத்துக்கும் பூணூல் போடுன்னு போட வச்சாங்க. ஆனா இந்த பைத்தியக்காரனுங்க என்ன செய்யறாங்க? யாராச்சும் பூணூல் போட்டிருந்தா அதை போய் அறுத்து விடுறான். இப்ப நீ நானும் ஈக்குவலுங்கிறான். முட்டாள். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்டோட அடிப்படையில மட்டும் இவருக்கு தண்டனை கொடுக்கறதா? இன்னும் எல்லா உண்மையும் விசாரிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்டனை கொடுக்கலாம். அதுக்கு தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தீவிரமான மக்கள் பணத்தை, ஏழை எளிய மக்களோட பணத்தை லஞ்சமா வாங்கின ஒரு மோசமான லஞ்ச ஊழல் பேர் வெளியே நீங்க மறுபடியும் அமைச்சராக்குறீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்டாலினுக்கு சமூக கூச்சம் வேண்டாம், வெக்கம் வேண்டாம்? இதுக்கு கருணாநிதியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சாரு மு க ஸ்டாலின். வைகோ முதற்கொண்டு அன்னைக்கு கருணாநிதி என்ன எதிர்த்தாங்க? வாரிசு அரசியல் செய்கிறார், திறமை இருக்கோ இல்லையோ தனக்கு அப்புறம் தான் பையன் தான் சொல்லி மு க ஸ்டாலினை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லித்தான் வெளியில கட்சியை விட்டு வெளில வந்து மதிமுக ஆரம்பிச்சான். ஆனா இந்த மதிமுகவே இன்னைக்கு போய் பார்த்தோம்னா வைகோ ரொம்ப கேவலமா நான் ஸ்டாலினுக்கு மெய் காப்பாளனாக இருப்பேன் அப்படின்றார். வைகோ அவர்களே, இது வரைக்கும் நீங்க பேசிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யான்னு கேட்கறாங்க அவங்க தொண்டர்கள். எடுத்த உடனே சீட்டு திமுக வேற யாருக்காச்சும் இப்படி சீட்டு கொடுத்துருவாங்களா? வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலயே இந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. கட்சியில இருக்கிற ஒரே தகுதி என்ன? கட்சியில இருக்கிற அமைச்சர்களே அதை வலியுறுத்துறாங்கல்ல. உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர். இதெல்லாம் அப்புறம் சுயமரியாதை பேசுவான் திமுகவில். திமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் யாருக்குமே சுயமரியாதை இல்லையா? உங்களோட உழைப்பு என்ன ஆகுறது? அதுவும் இந்த சேகர் பாபுலாம் அவருக்கு 60 வயசுங்க கிட்டத்தட்ட. இவருக்கு 45 46 வயசு தான் உதயநிதி. அண்ணன் உதயநிதின்றாரு. இதாயா சுயமரியாதை? ஆப்போசிட்ல யாரு இதெல்லாம் பார்த்து வைக்கல. அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கூட எல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ண முடியுமான்னு திமுக காரங்களுக்கே தெரியும், ஸ்டாலினுக்கே தெரியும். அது மலை, இது மடு. இளைஞரன் அவர் பேரை சொல்லுதுன்னு. அதனால இவங்க எல்லாமே வேற கேட்டகரி. அவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம். ஆனா இளம் சிங்கம் அண்ணாமலை வந்துட்டு யாரு கூடயும் கம்பேர் பண்ணும்போது வயசுல மட்டும் இல்லைங்க, யாரு கூடயும் அவரை கம்பேர் பண்ணக்கூடாது. வயசுல மட்டும் இல்ல, திறமையில. அவர் மாதிரி அறிவு இன்னைக்கு நீங்க சொல்ற யார்கிட்டச்சும் ஒருத்தட்ட இருக்கா? நீ புறக்கணிச்சா டோட்டலாவே ஆளுநர் புறக்கணி. உனக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் வேண்டாம், ஆளுநர் நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிப்பாரு. எப்படிப்பட்ட ஆளுநர்கிட்ட நான் பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி வெளில நிக்க வேண்டியதானே? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியருமான திரு வீர திருநாவுக்கரசர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இதை பாஜக அரசியலாக்க நினைக்கிறாங்களோ? இதை விட ஒரு கேடுகெட்ட அரசியல் இருக்க முடியாது. இதுக்கு கருணாநிதியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சாரு மு க ஸ்டாலின். வைகோ முதற்கொண்டு அன்னைக்கு கருணாநிதி என்ன எதிர்த்தாங்க? வாரிசு அரசியல் செய்கிறார், திறமை இருக்கோ இல்லையோ தனக்கு அப்புறம் தான் பையன் தான் சொல்லி மு க ஸ்டாலினை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லித்தான் வெளியில கட்சியை விட்டு வெளில வந்து மதிமுக ஆரம்பிச்சான். ஆனா இந்த மதிமுகவே இன்னைக்கு போய் பார்த்தோம்னா வைகோ ரொம்ப கேவலமா நான் ஸ்டாலினுக்கு மெய் காப்பாளனாக இருப்பேன் அப்படின்றார். வைகோ அவர்களே, இது வரைக்கும் நீங்க பேசிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யான்னு கேட்கறாங்க அவங்க தொண்டர்கள். வைகோவுக்காக அந்த தொண்டர்கள், மதிமுக தொண்டர்கள், வைகோ ஆதரவாளர்கள் 5 பேர் தீ குளிச்சு உயிரிழந்தான். அவனோட ஆன்மாலாம் இன்னைக்கு எவ்வளவு கதரும். ஸ்டாலினை ஏத்துக்கிட்டதை கூட சரி உன்னால ஒண்ணும் முடியல, ஜெயிக்க முடியல,
கடைசியில ஒரு எம்பி பதவிக்காக ஸ்டாலினை ஏத்துக்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க வைகோட தொண்டர்கள். மத்தவங்க விமர்சனம் பண்ணாங்க. வைகோ மட்டும் எல்லா தலைவர்களும் அதை வரவேற்று ஸ்டாலினோட பையனை போய் ஏத்துக்கிறாரு. ரொம்ப கொடுமையா இருக்கு. ஸ்டாலின் தனக்கு தான் அப்பா என்ன பண்ணாரோ அதை விட மோசமா தான் பிள்ளைக்கு பண்ணியிருக்கிறார். இது ஜனநாயக விரோதம். இது மக்களாட்சியா மன்னராட்சியா? மன்னராட்சியில கூட எப்படி நடக்காதுங்க. 2019 திடீர்னு அரசியலுக்கு வராரு உதயநிதி. அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருந்தாங்க தமிழக மக்களோட வரி பணத்தை. அந்த பணத்தை வச்சு சினிமாவில் துணை நடிகரா நடிச்சாரு. நடிச்சுட்டு 4 பேருக்கு தெரிய ஆரம்பிச்ச அப்புறம் இன்டர்வியூ கேட்கறாங்க அவர்கிட்ட, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? ஐயோ எனக்கு அரசியல் பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. எத்தனையோ பேர் அரசியலுக்காக எங்க கட்சிக்காக வந்துட்டு அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாங்க, வேலை பார்த்துருக்காங்க. நான் வரமாட்டேன், அவங்க தான் முக்கிய பதவிக்கு வரணும். திடீர்னு 2019 இவர் அரசியலுக்கு வந்த உடனே இளைஞரணியோட தலைமை பதவி கொடுக்குறாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா இளைஞரணியில மாவட்ட லெவல்ல இருந்து மேல வரேன். மாவட்டத்துல கூட தலைவர் இல்லைங்க, மாவட்ட பொதுச் செயலாளர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். ஆனா அவர் பாருங்க, வந்த உடனே இளைஞரணி மாநில தலைமை பதவி. அடுத்த 2 வருஷத்துல எலெக்ஷன்ல நிக்க வச்சு அப்படியே எம்எல்ஏ எடுத்த உடனே சீட்டு. திமுக வேற யாருக்காச்சும் அப்படி சீட்டு கொடுத்துருவாங்களா? வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலயே இந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. கட்சியில இருக்கிற ஒரே தகுதி என்ன? கட்சியில இருக்கிற அமைச்சர்களே அதை வலியுறுத்துறாங்களே, உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர். இதெல்லாம் அப்புறம் எடுத்த உடனே பார்த்தோம்னா இளைஞரணி தலைமை பகுதி. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 2 வருஷத்துல எம்எல்ஏ. அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்திலேயே பார்த்தோம்னா 2 வருஷம் முடியறதுக்குள்ளவே மந்திரி. அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர். சாதாரணமா தான் அப்பாவும் தாத்தாவும் கொள்ளடிச்சு வச்சிருந்த பணத்தை வச்சு துணை நடிகரா நடிச்ச உதயநிதிக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி. என்னங்க அவருக்கு நாலேஜ் இருக்குது? ஒரு பேச்சுக்கு சொல்றோமே, பிடிஆர் இருக்கார், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, அப்புறம் மாத்திட்டாங்க. ஏமாத்தினாங்க. ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் 2 வருஷத்துல கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் பேசின ஆடியோ வெளில வந்துருச்சு. அதனால அவரை மாத்திட்டாங்க. பிடிஆர் நாகரிகம் இல்லாம பேசுவாரு, அநாகரிகமா இருக்கும் அவரோட செயல்கள் பேச்சுக்கள். ஆனாலும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அமெரிக்காவில் படிச்சிருக்கிறார். அதனால அவருக்கு நான் அந்த மாதிரி அமைச்சர் பதவி கொடுத்தேன்னா ஒரு நியாயம் இருக்குது. தங்கம் தென்னரசு இருக்காருன்னா சில விஷயம் படிச்சிருக்காருன்னா ஓகே. துரைமுருகனா இருக்கட்டும், அன்பழகன், இவர் நம்ம பொன்முடியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சீனியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால கொடுக்கலாம். உதயநிதிக்கு என்ன தகுதி? உதயநிதி ஸ்டாலினோட பிள்ளையாவோ கருணாநிதியோட பேரனாவோ இல்லைன்னா என்ன தகுதிங்க? ஒரு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா? குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள், பெரிய விஷயம். ஆனா உதயநிதியில முடியுமா? 10th தான் எலிஜிபிலிட்டிங்க. 10th முடிச்சவங்க டிஎன்பிசி குரூப் 4 எழுதலாம், இவரால முடியாது. ஆனா கருணாநிதியோட பேரை ஸ்டாலினோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க துணை முதலமைச்சரா. எவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. என் துரைமுருகனுக்கு கொடுக்க கூடாதா? பொன்முடிக்கு கொடுக்க கூடாதா? ஆர்எஸ்ஆவை கூட்டு கொடுக்க கூடாதாங்க? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருங்க. அந்த ஆளு பேசுறது தப்பா இருந்தாலும் கூட திமுக கொள்கைன்னு சில பித்துக்குளித்தனமா சில வச்சிருக்காங்க, அதெல்லாம் பேசுவாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்கியிருக்காங்கல்ல. மறுபடியும் சொல்றேங்க, இவங்க எதுக்கு தான் பிள்ளைய வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குறமே, அடுத்தவங்களுக்கு 1-2 கூட பண்ணி அதை டைவர்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா 100% ஃபோக்கஸ் நம்ம மேல வந்து நம்மள ரொம்ப திட்டுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்கன்றதுக்காக, லைட்டா இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீ துணை முதலமைச்சர் பதவியை ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கணும்னு தமிழகத்துல திருமாவளம் கட்சியில ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டார்ல. நீங்க 1949 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சிங்களே. உங்க அப்பா கருணாநிதியே நீங்க 5 முறை வந்துட்டு முதலமைச்சரா இருந்துட்டார்ல. கருணாநிதி பையன் ஸ்டாலின் 1 முறை முதலமைச்சரா இருக்கீங்களா? மறுபடியும் உங்க குடும்பத்துக்கு தான் எல்லாம் வேணுமா? கருணாநிதி கூட கொஞ்சம் வயசாயிடுச்சு, உடம்பு முடியலன்னு சொல்லி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆனார். அப்ப என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்குனது வாரிசு அரசியல் இல்ல, அவர் பல வருஷமா திமுகல இருந்தாரு. சரி, ஒரு லாஜிக்கு கொஞ்சோண்டு இதை ஒத்துக்கிறோம். முழு உண்மை இல்லை அதுலயும். ஏன்னா ஸ்டாலினோட எத்தனையோ திறமை உள்ள, சீனியரிட்டி உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்க. அதுவும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தான். ஆனா ஓரளவுக்கு லாஜிக் இருந்துச்சு. ஏன் பல வருஷமா அந்த கட்சியில இருந்தாரு. கட்சி தொண்டர்கள் யாருங்க அங்க இருக்கிறா? விவரம் தெரியாம சில கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் 3/4 பேர் கொத்தடிமையா இருக்கிறான். அவங்களே என்ன நினைக்கிறாங்க, இந்த கோபாலபுர குடும்பம் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்குது, எலெக்ஷன்ல அவங்க செலவு பண்ணி ஜெயிப்பாங்க, சீட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஜெயிச்சு ஒரு மந்திரி அவளா ஏதாச்சும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற சுயநலத்துக்காக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுக தொண்டர்களுக்கு விவரம் தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க எது எடுத்தாலும் வடநாட்டுக்காரன், இந்தி, சமஸ்கிருதம், இப்படிலாம் மோடி வரி கொடுக்கல, இப்படிலாம் பொய்யா திமுக காரங்க பரப்பி விடுறாங்களே, பிராமண வெறுப்பு இப்படிலாம் பரப்பி விடுறாங்களே, அதை நம்பி அவங்க திமுக நல்ல கட்சி போல, திமுக இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும் போல அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவங்கள பிரெயினைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல திமுக கோ. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப திமுக இருந்தா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா உண்மையை எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு பிரதமர் மோடி வரைக்கும் எங்களை போன்ற சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு 3% இருந்தது, இன்னைக்கு 11% மேல ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பா 2026 இது மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த மக்களாட்சி காலகட்டத்துல ஜனநாயக விரோதமா சர்வாதிகாரத்தனமா மன்னராட்சி முறைகளை பயன்படுத்தி இந்த கோபாலபுர குடும்பம் மட்டுமே, ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் மட்டுமே முக்கியமான பதவியை எல்லாத்தையும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு எதிராக மக்கள் கொதித்து எழத்தான் போறான். மற்றபடி இந்த நிர்வாகிகள்லாம் ஏத்துக்கல. துரைமுருகன் என்ன சொன்னாரு? துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களான்னா கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு ஏக்கம். அது இன்னும் அண்ணா காலகட்டத்தில இருந்து இருக்கிறாரு. பொன்முடி முட்டாள்தனமா ப்ரொஃபசர்ஸே எல்லாருக்கும் முன்னாடி ப்ரொஃபசர்ஸே திட்டுவாரு. என் ஃப்ரெண்டு கூட ஒரு ப்ரொஃபஸரை அவர் தேவலாம் தப்பா பேசிட்டாரு, எனக்கு அவ்வளவு கோபம். ஆனாலும் கூட பல வருஷமா இருந்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு கொடுக்கலாம்ல. எத்தனை சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம கட்சிக்கு வந்து சும்மா 2019 வந்து 5-6 வருஷத்துல துணை முதலமைச்சர்னா இது வேற யாருக்காச்சும் நடக்குமா? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம். உண்மையிலே திமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் உள்ளுக்குள்ள வெந்து நொந்துகிட்டு இருப்பான். இல்ல ஒருவேளை திமுக இப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கலாம். 2026 இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இளைஞரா இருக்காரு, அந்த பக்கம் விஜய் அவர்கள் வர்றாரு, சீமான் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ உதயநிதியை உள்ள கொண்டு வந்தா ஒரு டஃப் கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம்ல. பாருங்க, சீமான், விஜய், உதயநிதி இவங்க எல்லாத்தோடையும் வயசுல சின்னவரே எங்க தலைவர். 40 வயசு ஆகுது. சீமானுக்குலாம் வயசு 55 தாண்டி இருக்கும். விஜய்க்கே 50 வந்துருச்சு. உதயநிதிக்கு நெருக்கி 50 வருது. இவங்கெல்லாம் வந்துட்டு வயதானவர்கள், இவங்கெல்லாம் இளைஞர்கள்னு சொல்லாதீங்க. நான் இளைஞர்கள் அவர் பேரை சொல்லல நான். அதனால இவங்க எல்லாமே வேற கேட்டகரி. அவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம். ஆனா இளம் சிங்க அண்ணாமலை வந்துட்டு யாரு கூடயும் கம்பேர் பண்ணும்போது வயசுல மட்டும் இல்லைங்க, யாரு கூடயும் அவரை கம்பேர் பண்ணக்கூடாது. வயசுல மட்டும் இல்ல, திறமையில அவர் மாதிரி அறிவு இன்னைக்கு நீங்க சொல்ற யார்கிட்டச்சும் ஒருத்தட்ட இருக்கா? அவரு போல நேர்மையோ துணிவோ யார்கிட்டச்சும் இருக்கா? அவருக்கு இருக்கக்கூடிய எழுத்தாற்றல், தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும், அவர் மாதிரி யாராச்சும் எழுதுவாங்களா? அவரை மாதிரி யாராச்சும் அழகா பேசுவாங்களா? ஒரு விஷயத்தை அழகா கன்வே பண்ண முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஃபிங்கர் டிப்ல வந்துட்டு டேட்டா வச்சிருக்காரு, அவர் மாதிரி யாராச்சும் பேச முடியுமா? அந்த மாதிரி ஒரு தலைவனுக்காகத்தான் தமிழகம் இயங்குது. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எல்லாமே தலைவர் அண்ணாமலைன்னு சொல்றான். பெண்கள் எல்லாமே தங்களுடைய சகோதரனா தலைவர் அண்ணாமலை நினைக்கிறான். தமிழகத்தின் எதிர்காலம்னு பார்த்தோம்னா அது அண்ணாமலை தான். இவங்கெல்லாம் சும்மா அரசியல் போட்டிக்காக வரான். இவங்க திமுக நடக்கிறது என்னன்னா, ஆப்போசிட்ல யாரு இதெல்லாம் பார்த்து வைக்கல. அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கூட எல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ண முடியுமான்னு திமுக காரங்களுக்கே தெரியும், ஸ்டாலினுக்கே தெரியும். அது மலை, இது மடு, ஒன்னும் பண்ண முடியாது, நல்லா தெரியும். ஆனாலும் தனக்கு அப்புறம் தான் புள்ள தான் வரணும். வேற யாருக்கும் திமுக வந்துட்டு அது பட்டியல் சமுதாயமா இருந்தாலும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருந்தாலும், எம்பிசின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருந்தாலும், வேற யாருக்கும் முக்கியமான பதவிகளும் போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கிட்டே எல்லாமே இருக்கணும்னு சொல்லித்தான் பவர் எப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. திறமை இருந்து கொடுத்தா கூட பிரச்சனை இல்லைங்க. உடனே நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்கன்னு சொன்னா திமுக காரெல்லாம் என்ன சொல்லுவான்? பிஜேபியில இவர் எம்பியா இருக்கிறாரு, ஒரு பையனும் எம்பியா இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, உதயநிதி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லல. வரலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம். ஆனா திமுகங்கிற கட்சியில தலைமை பதவியும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆட்சியில தலைமை பதவியும் எங்க குடும்பத்துக்கு மட்டும் தாண்டா, வேற யாருக்கும் இல்லடான்னு சொல்றதுதான் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இப்ப பிஜேபியில ஏதாச்சும் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவரும் எம்பி, அவங்க பையனும் எம்பின்னா அது வாரிசு அரசியல் இல்ல. திமுகவிலையும் நம்ம அப்படிதான் சொல்றோம், அதுக்கு பேரு வாரிசு அரசியல் இல்ல. ஆனா இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் கட்சியிலையும், கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஆட்சியிலையும் தலைமை பொறுப்புல இருக்கலாம்னு சொல்றதுதான் வாரிசு அரசியல். அவசியம் ஏன் எதுக்குறோம்னா அதுதான் சொல்றோம், முக்கிய பதவி அது. அடுத்தது நான் தான். நீங்க சாதாரணமா 10ஓட 11 ஒரு அமைச்சர் இருந்தா கூட ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எம்எல்ஏ இருக்கட்டும் ஓகே, எம்பியா இருக்கட்டும் ஓகே, மந்திரியா இருங்க ஓகே. ஆனா முதலமைச்சர்னா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர்னா உதயநிதிக்கு தான். இதுதான் வாரிசு அரசியல், இதுதான் குடும்ப அரசியல். பாஜக அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு மந்திரியோட பையன் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், அவ்வளவுதான். இவர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் எப்போதுமே டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கிடையாது. இதை என்ன செய்யறானோ திட்டமிட்டு இது வாரிசு அரசியல்னு சொன்னோம்னா உங்க கட்சியில இல்லையா, எங்க கட்சியில உங்களை மாதிரி கிடையாது. உடனே கேள்வி கேட்பாங்க, ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகக்கூடாதா? ஆகலாம். அது போல அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? ஆகலாம். ஆனா கட்சியோட தலைமைப்பதி என் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்றியே, அதுதான் வாரிசு அரசியல். ஆட்சியில சிஎம் இருந்தாலும் டெபுட்டி சிஎம் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்றியே, இதுதான் வந்துட்டு வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். 10ஓட 11 இன்னொரு மினிஸ்டரா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, 10ஓட 11 இன்னொரு எம்பியா இருக்கட்டும், இன்னொரு எம்எல்ஏ இருக்கட்டும் பிரச்சனை இல்லை.
அதனால இதை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாரிசு அரசியல் என்பதே திமுக குடும்பம் பண்றதும் காங்கிரஸ் குடும்பம் பண்றதும் தான். காங்கிரஸ்ல பாருங்க, முக்கியமா யாரு சொல்லுவாங்க? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இப்படிதான் வைப்பாங்க. வேற யாருக்கும் தலைமை பதவி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கார்கே அவர்கள் வந்துட்டாரு. இப்ப பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கு போக்கஸ் கொடுக்குறாங்க? இது இந்த எலெக்ஷனுக்காக போட்டது. அது ஒரு ஸ்டண்ட். யாருக்காச்சும் நீங்க போயிட்டு இப்ப ராகுல் காந்தி தெரியுமா, கார்கே தெரியுமா? ஆனா பிஜேபியில் அப்படி இல்லை. அத்வானியின் ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவன் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர். பாரதிய ஜனதா கட்சியில டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அவர் குடும்பத்திலேருந்து இன்னைக்கு யாராச்சும் முக்கிய பதவியில் இருக்கிறாங்களா? கிடையாது. நாம என்ன சொல்றோம்? அத்வானியோட குடும்பத்திலிருந்து எம்எல்ஏ வரலாம், மந்திரியா வரலாம். ஆனா இந்தியாவோட ஒரு பிரைம் மினிஸ்டர்னா அது அத்வானி குடும்பத்தான் இருந்தா அதுதான் தப்பு. பிஜேபியோட தலைவர்னா அது அத்வானியோட குடும்பம் மட்டும்தான் சொன்னதான் தப்பு. இங்க கருணாநிதி குடும்பம் அப்படிதான் பண்ணுது. டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் குடும்பம் அப்படித்தான் பண்ணுது. இது ஜனநாயக விரோதம். ஆனா இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை எங்க பார்த்தாலும் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு கேவலமா சொம்படிக்கிறான். அப்படியே மனசு தாங்கல. என்னையா மனுஷங்க நீங்க? உங்களுக்கு தூக்கி போடுற கொஞ்சோண்டு ரொட்டி துண்டுக்காக இவ்வளவு கேவலமாவா பேசுவீங்க? எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டாமா? சுயமரியாதை பேசுவான் திமுகவில். திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் யாருக்குமே சுயமரியாதை இல்லையா? உங்களோட உழைப்பு என்ன ஆகிறது? அதுவும் இந்த சேகர் பாபுலாம் அவருக்கு 60 வயசுங்க கிட்டத்தட்ட. இவருக்கு 45 46 வயசு தான் உதயநிதி. அண்ணன் உதயநிதின்றாரு. இதாயா சுயமரியாதை? செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வெளில வந்து ஸ்டாலின் காலில் விழுகிறாரு. இதா சுயமரியாதை? ஸ்டாலின் தடுக்க வேண்டாமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மந்திரி. அவரு பாருங்க, பள்ளி குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமது பண்பாட்டின்படி பாத பூஜை பண்ணா இது என்ன மோசமான கலாச்சாரம்னு சொல்றாரு. ஆனா ஒரு அமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் காலில் விழலாமா? யாரும் குறை சொல்றது இல்லை. எவ்வளவு புத்துக்குடித்தனம், பைத்தியக்காரத்தனம், சுயமரியாதை அற்ற தன்மை. இது மிக 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 மோசமான செயல். நிறைய பேர் சோசியல் மீடியால கூட தப்பு தப்பா பேசுறான். நாங்க இருப்போம்டா, நாங்க பிராமண எதிர்ப்பு, சூத்திர எதிர்ப்பு. ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. ஒரு பேச்சுக்கு எங்களை நீங்க சங்கின்னு சொல்றீங்களே, சங்கிகள்லாம் பிராமண அடிமைன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றீங்களே, ஒரு வாதத்துக்கு அதை ஏத்துக்கிட்டா கூட பிராமணர்கள்ங்கிற சமுதாயம் பெருசு. அதுல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறானா? குறைந்தபட்சம் 1 கோடி பேர் இருப்பாங்களா? ஆனா நாங்க அவங்களுக்கு அடிமைன்னு எங்களை குறை சொல்றீங்களே. நீங்க அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு அடிமை. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கா? அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 1 கோடி பேருக்கு அடிமையா இருந்தா தப்புன்ற நீ ஒரு கேவலம் ஒரு குடும்பத்துக்கு 10 பேருக்கு போய் அடிமையா கிடக்க. அப்ப மோசமான அடிமை யாரு? நாங்க எங்களை அடிமையா நினைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்க பிராமண அடிமை கிடையாது. எங்க கட்சியோட கொள்கை இது கிடையாது. நாங்க ஆளார் ஈக்குவல் சொல்றதான் பிஜேபி, RSS. வெளியில இருக்கக்கூடிய எங்க எதிரி தான் எங்களை பிராமண அடிமைன்னு சும்மா போய் சொல்றான். ஏன்னா அவன் கொத்தடிமையா இருக்கான். இந்த திருடனை நீ திருடன் துரத்திட்டு ஓடும்போது, ஊர் மக்கள்லாம் துரத்திட்டு ஓடும்போது அவனும் திருடன் சொல்லிட்டு ஓடுவான். இல்லை, நீங்கள் இந்த பிராமண சமுதாயத்தை பற்றி பேசுனது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாணவனுடைய பூநூல் அறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாஜக சைட்லேருந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும், எதிர்ப்பு குரல் நான் கூட கொடுத்துருக்கேங்க. எவ்வளவு மோசமான செயல். உன்னை யாராச்சும் கட்டாயப்படுத்தி நீ பூநூல் போடுன்னு சொன்னா அது தப்பு. பூநூல் போட்டிருக்கிறான்னா உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு தனி மனித உரிமையை ஒரு ஜனநாயகத்துல நீ எப்பறா மீறலாம்? அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள்லாம் கூப்பிட்டு என்கவுண்டர்ல போடணுங்க. மகாகவி பாரதியார் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரனை கூப்பிட்டு பூநூல் போட்டு விட்டு நீயும் ஈக்குவல்டா பிராமணனார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்னிலையில ஆயிரக்கணக்கான நம்ம பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு பூநூல் போடப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. பாரதியாரும் அம்பேத்கர் அவர்களும் எல்லாரையும் ஈக்குவலாக்க நினைச்சாங்க. நீ பூநூல் போட்டா பெரிய ஆளு, பூநூல் போடலன்னா சரியில்லைன்னு சொல்றல, எல்லாத்துக்கும் பூநூல் போடுன்னு போட வச்சாங்க. ஆனா இந்த பைத்தியக்காரனுங்க என்ன செய்யறாங்க? யாராச்சும் பூநூல் போட்டிருந்தா அதை போய் அறுத்து விடுறான். இப்ப நீ நானும் ஈக்குவலுங்கிறான். முட்டாள். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எந்த ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாருங்க, அவருக்கு தொப்பி போடுறத பிடிச்சிருக்குன்னா அலோ பண்ணணும். அதை எவனாச்சும் ஒரு முட்டாள் நீ தொப்பி போடக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தப்பு. அதே போல உன்னை சொல்றனும்ல, என் தட்டுல என்ன உணவு இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ தாண்டா முடிவு பண்ற. உன்னை யாரு வந்துட்டு இது வரைக்கும் நீ அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமா? இவனா போய் சொல்லுவான். உன் தட்டுல என்ன உணவு என்ன நீ சொல்றல, அவன் உடம்புல சட்டைக்குள்ள என்ன பூநூல் போடணும் அவன் தான் முடிவு பண்ணுவான். உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படிப்பட்ட ஆட்களை கூட்டு சட்டத்தின்படி உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். இந்த டெபுட்டி சிஎம் இவ்வளவு மோசமா இருக்கு, மோசமான நடைமுறை, ஜனநாயக விரோதம். அதனால தான் அன்னைக்கு திமுகவில் இருந்த KS ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சீனியர்ஸை விவரம் தெரிஞ்சவரை வெட்கி தலை குனிஞ்சி என்னடா இவ்வளவு மோசமா பண்றீங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றான். செந்தில் பாலாஜி, இதே செந்தில் பாலாஜி அவர் ஏடிஎம்கேல இருக்கும்பொழுது கரூர்ல போயிட்டு இதே MK ஸ்டாலின்
இவர் கேடு கெட்டவர்னு சொன்னாரு, இவர் மேல கேஸ் போடுறோம்னு சொன்னாரு, இவரை தூக்கி உள்ள போடுறோம்னு சொன்னாரு. அது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு 471 நாள் அவர் ஜெயில இருந்துட்டு, சரி இன்னும் விசாரணை கைதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, விசாரிக்க டைம் ஆகும், அதனால இவரை கொஞ்சம் பெயில்ல விடுங்க அப்படின்னு பெயில்ல விட்டா தியாகன்றாரு, உறுதியான நெஞ்சம் கொண்டவர்ன்றாரு. நீ தாயா அன்னைக்கு சொன்ன, அப்ப நீ அன்னைக்கு சொன்னது பொய்யா, இன்னைக்கு சொல்றது பொய்யா? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கறது எவ்வளவு மோசமான செயல் இது. சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, சாட்சியங்களை கலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கிறாரு. அது வேற வழி இல்லைங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் பொறுத்தளவு இவரை மந்திரியா ஆக்குங்கன்னு சொன்னா அது ஆளுநர் செஞ்சுதான் ஆகணும். ஆளுநருக்கு இதுல விருப்பமே கிடையாது. பட் அவரோட அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவரோட கடமை என்னவோ அதை செஞ்சிருக்கிறார். ஆளுநர் என்னைக்குமே அரசியலமைப்பு சட்டப்படி கரெக்டா நடந்துகிட்டு இருக்காரு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு தேவையானப்ப போய் ஆளுநர்கிட்ட கெஞ்சி கூத்தாடுவாங்க, கையெடுத்தெல்லாம் கும்பிடுவாங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆளுநர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு டைலாக் பேசுவானுங்க. இதான் வேலை. நீ புறக்கணிச்சா டோட்டலாவே ஆளுநர் புறக்கணி, உனக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் வேண்டாம், ஆளுநர் நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிப்பாரு. எப்படிப்பட்ட ஆளுநர்கிட்ட நான் பதவியா இருக்க மாட்டேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி வெளில நிக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. ஆனா வெறும் இந்த நாட்டுல எங்கேயுமே நடக்கலங்க. அந்த ஆளு சொல்லிட்டாருங்க, சாதாரணமா இந்த டிரைவர் கண்டக்டர் வேலை பார்க்குற வேலைக்கு ஜாயின் பண்ண ஆசைப்படுறதுங்க. நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி படிச்ச நான் டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ ஆசைப்படுவேனா? எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க, அவங்க டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு போவாங்களா? விவரம் தெரிஞ்சவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுறாங்க. எதுவுமே முடியல, என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு வேலை வேணுங்கிறது தான் டிரைவர் கண்டக்டருக்கு போறாங்க. திமுக ஆட்சியில எம்பிஏ படிச்ச ஒரு நபர் வந்து கோயம்புத்தூர்ல துப்புரவு பணியாளருக்கு, அது விதி விலக்க வந்துட்டு நம்ம விதியா பேச முடியாது. 1-2 யாராச்சும் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைன்னு போயிருப்பாங்க. பொதுவா நீங்க பேச போனீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வேலை யாரு போறா? எளிய பின்னணியில உள்ளவங்க, கிராமத்துல உள்ளவங்க, டவுனா இருந்தா ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க தான் போறாங்க. அவங்கள்ட்ட போய் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு உனக்கு நான் வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. லஞ்சம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு, அவங்களாம் கண்டுக்கல. லஞ்சம் வாங்கிட்டு நிறைய பேருட்ட லட்சக்கணக்கில் வாங்கி, ஒவ்வொருத்தட்டையும் லட்சக்கணக்கில் வாங்கி அதுவே மொத்தமா கோடிக்கணக்கில் வந்துருச்சு. லஞ்சம் வாங்கிட்டு வேலையும் போட்டு கொடுக்கல. அவன்லாம் இவர் வீட்டுக்கு நடந்து 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 முடியாம, திரும்பி வாங்க முடியாம கேஸ் போடுறான். அப்ப கோர்ட்லயே வந்து ஒத்துக்கிறாரு, ஆமா நான் லஞ்சம் வாங்கினேன், இப்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், கேஸை வாபஸ் பண்ணு. ஹைகோர்ட்ல இந்த மாதிரி வாபஸ் பண்ணிட்டான். இந்திய அரசியல் லீகல் ஹிஸ்டரியிலே இந்த மாதிரி நடந்திருக்காரு. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் போகும்போதுதான் சுப்ரீம் கோர்ட் இது எவ்வளவு பெரிய தப்பு. ஒருத்தன் தான் லஞ்சம் வாங்கினுங்கிறத ஒத்துக்கிட்டாரு, திருப்பி கொடுத்துட்டாலும் அது குற்றம் இல்லாம போயிடாது, கேஸ போட்டுன்னு சொல்லி கேஸ் போட்டு இடி வந்துட்டு அதுக்கு சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லி உள்ள தூக்கி போடுறாங்க. அப்படிப்பட்ட ஆளு ஜாமீன்ல வெளில வந்த உடனே மந்திரி பதவி கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்யணும்? தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கேயும் சைன் பண்ணணும் மந்திரியா. ஆனா வாரத்துக்கு 2 நாள் அமலாக்கத்துறை ஆபீஸுக்கு போயிட்டு அங்கேயும் கையெழுத்து போடணும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட. எதிர்கட்சிகள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, டெல்லி முதலமைச்சரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், யாருடைய கேஸ்லயும் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணல, எல்லாம் ஜாமீன்ல வெளியே தானே வந்திருக்காங்க. இல்ல, ஜாமீன் வெளில வராங்கன்னா கேஸை விட்டு வெளில விட்டதை அர்த்தம் இல்லைங்க. இன்னும் இவர் நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லல, இவர் எந்த குற்றத்திலையும் ஈடுபடலன்னு சொல்லல, இவர் மேல போட்டது பொய் வழக்குன்னு நீதிமன்றம் சொல்லல. 471 நாள் இருந்திருக்கிறார். இன்னும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணணும். விசாரணை பண்றதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். தொடர்ந்து இவரை உள்ளே வச்சிருக்கிறதால இவர் என்ன சொல்றாரு? மனித உரிமை அடிப்படையில என்ன வெளில விடுங்கன்னு கெஞ்சுறாரு. சரி, மனித உரிமை அடிப்படையில வெட்டுறோம். இவர் சட்டத்தை வந்துட்டு கலைக்க கூடாது, சாட்சியை கலைக்க கூடாது. வாரத்துக்கு 2 நாள் எந்த அமலாக்கத்துறை இவரை தூக்கி உள்ள போடுறதுக்கு காரணமா இருந்துச்சோ அவங்க ஆபீஸ்ல போயிட்டு கையெழுத்து போடணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீ தீவிரமா குற்றம் சாட்டப்பட்ட ஆசாமி, நீ 2 நாள் வாரத்துக்கு இங்க வரலன்னா எங்கேயோ ஓடி போயிட்டனா என்ன அர்த்தம்? நீ ஆள் இல்ல, ஏதோ பண்றேன்னு அர்த்தம். இவர் வாரத்துக்கு 2 நாள் அங்க போய் கையெழுத்து போடாம இருக்கட்டும், உடனே மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடும், ஜாமீன் கேன்சல் ஆயிடும். இன்னும் இவர் மேல அந்த குற்றம் வந்துட்டு அவரே ஒத்துக்கிட்ட அப்புறம் என்னங்க இருக்கு? இதுல 2 முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். 3வது தான் கோர்ட்டுக்கு ஃபைனலா போகலாம். முதல் விஷயம், இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான் இவர் இது இவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, இவர் தூக்கி உள்ள போடணும்னு சொன்னது அவர் தான். அது நடந்திருக்கு. 2வது விஷயம், குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி நான் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினது உண்மைதான், அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது 2 உறுதியாயிடுச்சு. இதுவே போதும். மத்த எல்லார்ட்டையும் வந்துட்டு விசாரிச்சு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்டோட அடிப்படையில மட்டும் இவருக்கு தண்டனை கொடுக்கறதா? இன்னும் எல்லா உண்மையும் விசாரிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தண்டனை கொடுக்கலாம். அதுக்கு தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தீவிரமான மக்கள் பணத்தை, ஏழை எளிய மக்களோட பணத்தை லஞ்சமா வாங்கின ஒரு மோசமான லஞ்ச ஊழல் பேர் வெளியே நீங்க மறுபடியும் அமைச்சராக்குறீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்டாலினுக்கு சமூக கூச்சம் வேண்டாம், வெக்கம் வேண்டாம்? அறம்ங்கிறது, தர்மங்கிறது கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள இருக்க வேண்டாம்? சிலப்பதிகாரம் சொல்லுது, அறம் பிழைத்தோருக்கு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாங்கன்னு சொல்லி.
அரசியல அவனாச்சு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அறம் அவனை கொல்லும், அவனை தண்டிக்கும்னு சொல்லுது. ஸ்டாலின் சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த கூற்று கண்டிப்பா தண்டிக்கும். நாளைக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலினை பத்தி எவ்வளவு மோசமா வரலாறு பேசும். என்னையா மனுஷன் ஒருத்தன் இப்பதான் ஜெயில இருந்து குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீன்ல வெளில வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்க இருந்துட்டு கூப்பிட்டு நீ மறுநாள் 2 நாள்லயே வந்துட்டு மந்திரி பத்தி கொடுக்குறியேன்னு மக்கள் என்ன திரும்ப பேசிக்கிறாங்க, கேவலமா பேசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு அசிங்கங்க. நாடு முழுவதும் என்ன சொல்லுவான், போன உடனே மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பத்தி கொடுத்துருக்காங்களே, எப்படிப்பட்ட ஆளு இருந்தாலும் நாடு முழுவதும் காரி துப்புவான். கேவலமா இருக்கு. ஒரு தமிழனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம பிஜேபி வந்துட்டு ஒரு நேஷனல் பார்ட்டி, எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் கூடயும் கான்டாக்ட் இருக்கும். அவங்களாம் எந்த ஸ்டேட்லயும் இந்தியால நடக்காது, உங்க ஸ்டேட்ல மட்டும் எப்படி இவ்வளவு மோசமா நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு அசிங்கமா இருக்கு. இந்த திமுக என்னைக்குமே தமிழனையும் தமிழ்நாட்டையும் அசிங்கப்படுத்துறதே பொழப்பா வச்சிருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் இது. ஸ்டாலின் செஞ்ச இந்த 2 விஷயமே வரலாறு மன்னிக்காது. ஸ்டாலினை கண்டிப்பா வரலாறு மோசமா நடத்தும், கீழ்த்தரமா நினைக்கும். ஒரு விஷயம் தன்னோட பிள்ளைய ஆட்சி வந்த உடனே கொஞ்ச நாள்லயே 4-5 வருஷத்திலேயே துணை முதலமைச்சர் ஆக்குனது. 2வது விஷயம் இவ்வளவு மோசமான குற்றம் சாட்டப்பட்ட இவ்வளவு மோசமான ஆசாமியான செந்தில் பாலாஜியை வந்துட்டு மறுபடியும் அமைச்சராக்குனது. இந்த 2க்காகவும் ஸ்டாலின் கண்டிப்பா வரலாற்றில் இடம்பெறுவார், மோசமான மனிதனாக இடம்பெறுவார். ஹிட்லர் முசோலினியை விட மோசமா ஸ்டாலினை பத்தி வரலாறு காரி துப்பும். நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு. தேசிய அளவில் பாஜக ஒரு மது ஒழிப்பு கொள்கையை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த போறாரு. பாஜக இதுக்கு தயாரா இருக்கா? திமுகவில் இளைஞர் அணி, மகளிர் அணி இப்பெல்லாம் இருக்குல்ல, அதே போல விசிக அணின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அணியோட தலைவர் தான் திருமாவளவன். அது தனி கட்சின்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. இப்ப திமுக தலைமை என்ன சொல்லுதோ இளைஞர் அணி இந்த வேலையை செய்யும், மகளிர் அணி இந்த மாதிரி வேலை செய்யும். அதே போல விசிக அணி ஸ்டாலின் கூப்பிட்டு தனியா கவனிப்பாரு, ஏதாச்சும் கவனிச்சுட்டு நீ போய் வேலை பாரும்பாரு. அப்படி வந்துட்டு இவர் செய்வார். இப்ப உதயநிதி இளைஞர் அணி தலைமையில இருக்காருல்ல, தலைமை பொறுப்புல, ஸ்டாலின் சொன்னா அவர் கேட்டுத்தானே ஆகணும். அதே போல ஒரு விசிக அணி ஸ்டாலின் திருமாவளவன் சொன்னா அவர் கேட்டுத்தான் ஆகணும், அதைத்தான் செய்வார். வெட்கம் இல்ல? 1937லயே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இங்கிலீஷ்காரன் காலகட்டத்திலே தமிழகத்துல மதுவிலக்கு கொண்டு வந்தார். ஓமந்தூரார் காலகட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு வந்துச்சு. காமராஜர் வந்துட்டு மறுபடியும் சாராய கடையை திறக்கல, அண்ணாதுரை அவர்கள் கூட திறக்கலங்க. இந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதி தான் முதல்ல 1971 திறந்து விட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மோசமா இந்த கோபாலபுர குடும்பம், ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி, கனிமொழி எல்லாம் சேர்த்து தான் தமிழிசையோட தாலி அறுத்துட்டு இருக்கிறான். யாருங்க ரன் பண்றது? மது ஆலைகள்லாம் யார் ரன் பண்றது? டிஆர் பாலுங்கிற திமுக காரரு, ஜெகதரட்சங்கிற திமுக காரரு, ராஜாஜி வந்துட்டு தேசிய லெவல்ல நீங்க கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டுல நான் வந்துட்டு சாராய கடையை மூடுவேன்னு சொன்னாரா? கிடையாது. ராஜாஜி தான் அவரே மூடுனார்ல. காமராஜர் வந்துட்டு இல்லங்க இந்தியாவில நீங்க குஜராத்லயும் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க மது விலக்கு இருக்கு, அதனால எனக்கு பணம் வேணுங்க அப்படி சொல்லி அவர் மறுபடியும் திறந்தாரு மது கடையை. திருமாவளவன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிருவாங்க. இப்ப பீகார்ல வந்துட்டு மது விலக்கு எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மது விலக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரு எங்க பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீகாரை சுத்தி எல்லா ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு சுத்தி நிறைய ஸ்டேட் இருக்கிற மாதிரி பீகாரை சுத்தி நிறைய ஸ்டேட் இருக்குல்ல, என் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் மூடுனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல மூடுன்னு சொன்னாரா? கிடையாது. ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கஷ்டப்படுறாங்க. என் ஸ்டேட்ல என் மாநில பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, ஆம்பளைங்க குடிச்சு இளம் வயசுலயே செத்து போயிடக்கூடாது, பெண்கள் தாலி இருக்கக்கூடாது, விதவை ஆகக்கூடாது. அந்த வீட்டுல இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் அழுகுரல் மட்டுமே வந்துட்டு இருக்காது, நிக்கணும். சந்தோஷ குரல் வரணும், சம்பாதிக்கிறதுல 4 காசு நிக்கணும், வீட்டுல சேவிங்ஸ் இருக்கணும். அப்பதான் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் கல்யாணம் காது குத்துக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சு அனுப்ப முடியும். வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியும். அதுக்கெல்லாம் காசு வேணும்னா இந்த மது விலக்கு கொண்டு வந்து சாராய கட்டெல்லாம் மூடி வருமானத்துல வந்துட்டு வீட்டுல சேவ் பண்ணி வச்சாதான், சேமிச்சு வச்சாதான் காசு வரணும் நிறுத்தினார்ல. அந்த மனசு இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மீது அக்கறை இருந்தால், இளைஞர்கள் மீது அக்கறை இருந்தால், குழந்தைகள் மீது அக்கறை இருந்தா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி, நாகரிகம், பண்பாடு மீது அக்கறை இருந்தா, இந்த குற்றம் எல்லாமே குறையணும். அப்படின்னா தமிழ்நாட்டுல மூடி இருக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்களே, மு. கருணாநிதி உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் நீங்க இந்த கடையை மூடணும். செய்யலையே. 2016 தேர்தலில் சொன்னாங்களா இல்லையா? கனிமொழி என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம், முதல்ல எங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய அந்த மது உற்பத்தி ஆலைகளை நாங்க மூடுவோம். நாங்க இப்ப மூடிட்டு இருக்கிறாங்க கனிமொழி. மனசாட்சி இல்ல? அன்னைக்கு சொன்னீங்களே எதிர்கட்சியா இருக்கும் போது, ஐயோ இந்தியாவிலேயே வந்துட்டு தமிழக பெண்கள் தான் இளம் விதவைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த இளம் விதவைகளோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அதிகமா இருக்குங்க. காரணம் யாரு? உங்க கட்சிக்காரன் நடத்தக்கூடிய மது ஆலை, உங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் மது கடை மூடணுமா இல்லையா? மூட மனசு இருந்தா நிதிஷ்குமார் போல மூடி இருக்கலாம். மிசோரம்ல மூடி இருக்குல்ல, நாகாலாந்துல மூடி இருக்குல்ல, மணிப்பூர்ல ஒரு சில பகுதியில் மூடி இருக்குல்ல.
பீகார்ல மொத்தமா மூடிட்டாங்களா? குஜராத்ல மொத்தமா இல்லல்ல. மோடி பிறந்த அந்த குஜராத் வந்துட்டு ஒட்டு மொத்தமா சுத்தியோலும் வேற வேற ஏரியா இருக்குதானே செய்யுது. அங்கெல்லாம் மதுக்கடை இருக்குல்ல. அவங்க என்ன நினைச்சாங்க? குஜராத் மக்கள், குஜராத் ஆட்சியாளர்கள் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும், எதுக்கு நீங்க போலீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க தடுங்க. இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இருக்கும் போதும் நீங்க வந்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டு வாங்க, கார்ல வந்தாலும் பஸ்ல வந்தாலும் போலீஸ் செக் பண்ணுது. அதே போல என்னைக்கும் செக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் குடிக்கிறாங்கன்னா பைத்தியக்காரன், தப்பு பண்றவருக்கு தான் செய்வான். இவ்வளவு போலீஸும் வச்சு நீங்க வந்துட்டு ஒருத்தர் 2 பேரை கொலை பண்றான் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் எடுத்து மூடிடுவீங்களா? போலீஸ் இருந்தும் இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னு விட்டுருவீங்களா? இவ்வளவு இருக்கும் போது 1-2 நடக்குது, மூடிட்டா மொத்தமா நடக்கும். அதே போல இங்க சாராயம் இல்ல அப்படின்னா 1-2 பக்கத்துல திருட்டுத்தனமா குடிப்பான் ஒருத்தர் 2 பேர். இன்னைக்கு 100 பேர்ல குடிக்கிறான், 100% பேரு. ஒட்டு மொத்தமா எல்லாரும் குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு சில முட்டாள்கள் மட்டும் குடிச்சிட்டு போறான். அவன் என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப மோசமானது. இவங்க ஒருபோதும் டாஸ்மாக மூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அரசாங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் இந்த சாராய காசு வந்துட்டு இருக்குங்க திமுக அரசாங்கத்துக்கு. அந்த 50,000 கோடிக்கு சப்ளை எங்க போகுது? திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகள்ல இருந்து போகுது. அதனால ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க. பட் ஒரே ஒரு சொல்யூஷன் எனக்கு தோணுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மது உற்பத்தி சாலைகளையும் நீங்க நேஷனலைஸ் பண்ணுங்க, தேசியமயமாக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் வந்துட்டு மதுவிலக்கு கொண்டு வருவான். ஏன்னா தேசியமயாக்குனா பிரைவேட் திமுக காரன் நடத்தக்கூடிய இந்த பிரைவேட் மது உற்பத்தி சாலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அரசாங்க கண்ட்ரோல் வந்துடும். இப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்துச்சு, திடீர்னு அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இனிமேல் அது பிரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் அப்படின்னு. பேங்க் எல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம்ல பிரைவேட்டா இருந்துச்சு, அப்புறம் நம்ம நிறைய பேங்க் நேஷனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆக்கிட்டோம். அதே போல மது உற்பத்தி சாலைகள் எல்லாமே நீங்க தேசியமயம் ஆக்கிட்டா திமுக காரன் நடத்தக்கூடிய எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும். இப்ப இவன் என்ன செய்வான்? ஐயோ நம்ம ஆட்சி வந்துட்டு 2026 போக போகுது, அடுத்து வேற ஆட்சி வந்துடும், அப்புறம் அது அந்த ஆட்சியோட அந்த கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும், நமக்கு வராதே அப்படின்னு மதுவிலக்கை கொண்டு வருகிறோம், தமிழ்நாட்டுல சாராயம் வேணான்றுவோம். உண்மையாலே திமுக காரங்களுக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு, கனிமொழிக்கு, அந்த குடும்பத்துக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லை. தமிழச்சிகள் தாலி எடுத்தா நமக்கு என்ன? தமிழ் பெண்கள் இளம் விதவைகள் ஆனா நமக்கு என்ன? குழந்தைகள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா நமக்கு என்ன? வீட்டுல கொஞ்சம் கூட 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கூட பணம் இல்லைன்னா நமக்கு என்ன? நமக்கு கோடி கோடியா வருதா? நம்ம 5 வருஷம் கொள்ளடிப்போம், 2 வருஷத்துலயே 30,000 கோடினாங்க. ஒட்டு மொத்தமா 5 வருஷம் வச்சுக்கிட்டாவே 75,000 கோடி. அது கொள்ளடிக்கிற காசை வச்சு எலெக்ஷன் டைம்ல ஏழை எளிய மக்கள் பாவம் 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம், மறுபடியும் கொள்ளடிப்போம். இதுதான் இவங்க பாலிசி. மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. கருணாநிதியை பரவாயில்லங்கிறதுக்கு சொல்ற அளவுக்கு மு.க. ஸ்டாலின் மோசமா இருக்கிறார். அந்த அளவுல அவங்க அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. ஊர்ல சில கெட்டவன் மோசமா இருந்திருப்பான், அவனுக்கு புள்ள பிறந்திருக்கும். அவன் என்ன செய்வான்னா, இவ்வளவு மோசமா பிறந்துட்டான், இவன் மோசமா இருந்துட்டானே அப்படின்னா அவனுக்கு நல்ல பேரே வந்திருக்காது. அவன் உயிரோட வாழும்போது இவனும் பாராட்டியிருக்க மாட்டான். அவன் செத்தவனே அவன் புள்ள அவனோட மோசமா இருப்பான். அதனால ஊர் மக்கள்லாம் டே இதுக்கு உங்க அப்பனே நல்லவன்டா, அந்த மாதிரிதான் மு.க. ஸ்டாலினை பார்த்து சொல்றோம், ஐயோ உங்க அப்பாவே நல்லவரியா. பொதுவா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையோ யாரையோ மரியாதை குறைவாவோ ஒருமையிலே பேச மாட்டோம். இந்த சாராயனை வரும்போது மட்டும் மனசு அவ்வளவு தெரியும். என் ஃப்ரெண்டே சின்ன வயசுல செத்து போயிட்டான் சாராயம் குடிச்சு நினைக்கும் போது கண்ணு கலங்குது. நாடு முழுவதும் பாஜக அந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று இருக்கு. எந்த அளவுக்கு இளைஞர்கள் முன் வராங்க பாஜக சேர்றதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்க தலைவர் ஒரு மிகப்பெரிய டார்கெட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நாங்க தொடர்ந்து வீடு வீடா போறோம். நானே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, எங்க திருவல்லிக்கேணியில என்னோட பூத்துலேயே வீடு வீடா போகும்போது குடும்பத்தோட சேர்றேன். ஒரு காலகட்டத்துல என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் சார் நாங்க சப்போர்ட் பண்ணாலும் பிஜேபிக்கு வரலம்பா. இன்னைக்கு நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறாங்க எப்படி வர்றது அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது நாம என்ன செய்வோம், ஜென்ஸை மட்டும் சேர்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தயங்கிட்டு இருப்போம். அந்த அம்மா வந்து இல்ல தானா ஒரு வீட்டுல நடந்து அனுபவம் அதெல்லாம் என்னையும் போடுங்க சார். அப்புறம் அந்த வீட்டுல வந்துட்டு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, நான் பேர் சொல்லக்கூடாது அதனால நான் சொல்லல, பொதுவெளியில அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்ற மோடி அவர்கள் காரணமா சொல்றாங்களா அண்ணாமலை அவர்கள்? அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாவே பிஜேபி பிடிச்சிருக்குது, மோடியையும் அண்ணாமலையும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு மோடி வேற இல்லை, அண்ணாமலை வேற இல்லை, எல்லாமே பிஜேபி தான், எல்லாமே தேசம் தான், எல்லாமே எங்க தலைவர்கள். ஆனா இந்த 2 தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குங்கிறது உண்மை. அதை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் மோடின்னு சொன்னா அப்படியே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொன்னா எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அது எங்க பிஜேபி, எங்க சித்தாந்தமா, எங்க சித்தாந்தத்தின் உருவம், நடமாடும் சித்தாந்தம். அவங்க எல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஒரு வீட்டுல போனேன், அவரு சேர்ந்தாரு, அந்த அம்மா தானா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாப்பா இருக்கு, நான் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் உள்ளுக்குள்ள,
சார் என் பிள்ளை சேரலாமா? நான் சொன்னேன் 18 வயசு ஆயிருந்தா யாருனாலும் சேரலாம். அந்த பாப்பா வந்து தானா சேர்ந்தாங்க. என் பூத்துலயே சேர்ந்தாங்க. என் பூத்துலயே நான் இறங்கி வேலை பார்க்குறேன். அதே போல நாங்க மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் எங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல வேலை பார்த்திருக்கிறேன். பல பூத்துக்கு போயிருக்கிறேன். அதுல அதே மாதிரி நான் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துக்கு இன்சார்ஜா இருக்கிறேன். அங்க விஐடி கலிவரதன் சொல்லி எக்ஸ்-எம்எல்ஏ, அவர் பிஜேபியோட மாவட்ட தலைவரா இருக்கிறார். அவர் வந்துட்டு சிறப்பா களப்பணியாற்றிட்டு இருக்கிறார். அங்க அந்த 15 மண்டல் இருக்கு இந்த மாவட்டத்துக்குள்ள. நான் 15 மண்டலுக்கும் போயிருக்கிறேன். அவ்வளவு சூப்பரா எங்க நிர்வாகிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க திண்டிவனத்துல ரிவ்யூ மீட்டிங் போட்டோம். நேஷனல் லெவல்ல இருந்தெல்லாம் இன்சார்ஜ் வந்திருந்தாங்க. தலைவர் ஹெச்ராஜ் அவர்கள், ஐயா கேசவநாயகன் அவர்கள் எல்லாமே வந்துட்டு கேட்கறாங்க. உற்சாகமா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். முதல் கட்டம் முடிஞ்சிருக்குது. 2வது கட்டமும் நடக்கு. அக்டோபர் 15 வரைக்கும் 2வது கட்ட உறுப்பினர் சேர்க்கை நடத்துறோம். தமிழகத்துல நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அந்த வரவேற்பு அப்படியே இருக்கு. நிறைய இடத்துல தானா வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துல நாங்க எங்க கட்சியை பொறுத்தவரை என்னைக்குமே மக்கள் கூட நேரடியா கான்டாக்ட்ல இருப்போம். பல்வேறு விஷயத்துல ஏற்கனவே ஐயா கேசவநாயகன் அவர்கள் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம்னு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க பூத்துல இருக்கக்கூடிய 25 குடும்பங்களுக்கு போகணும்னு சொல்லி அப்பெல்லாம் போய் ஒரு கான்டாக்ட் அவங்க கூட ஏற்படுத்திக்கிட்டோம். இப்ப போகும்போது நிறைய சொல்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட ஒரு ஏக்கம் என்ன இருக்குன்னா, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோம் நம்ம. இங்க திருட்டு திமுக அரசாங்கம் இவ்வளவு தப்பு பண்ணுது. நிறைய பேரை தூக்கி உள்ள போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அந்த ஏக்கம் நியாயம், அந்த கோபம் நியாயம். ஆனா அரசாங்கம் பொறுத்தளவு 3 பில்லர்ஸ் இருக்குங்க. நம்ம சொல்லுவோம் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ஜுடிஷியரி இருக்குன்னு. அப்ப நம்ம கேஸ் போடுறது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு ஆதாரத்தை திரட்டி கேஸ் போடுறதுதான் அரசாங்கத்தோட வேலை. மற்றபடி நீதித்துறை தான் அந்த வழக்கை நடத்தணும். காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, நீதித்துறையை அண்டியூ இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான். அவன் எதிர்கட்சி ஆள்றா, அவனை தூக்கி ஏதாச்சும் போடியா அப்படின்னு ஜட்ஜை கிச்சா மிரட்டுவான். இந்த கல்ச்சர்லாம் இருந்திருக்கு ஆரம்பத்துல. ஆனா பிஜேபி அப்படி கிடையாது, தலைவர் மோடி அப்படி கிடையாது, பிரதமர் மோடி அப்படி கிடையாது. கேஸ் போட வேண்டியது நம்ம தப்பு ஆதாரத்தின் அடிப்படையில தப்பு பண்ணியிருக்கிறாங்கிற முகாந்திரம் இருந்தா தூக்கி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கேஸ் போடுறோம். அது போலீஸ் நடவடிக்கை எடுக்குது. கோர்ட்டுல கேஸ் போயிடுச்சுன்னா கோர்ட்டு தான் விசாரிச்சு ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும். அதை நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம், புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த கோவம் இருக்கு. இவ்வளவு மோசமா இருக்கிறான். கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்றான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு, கொடுத்துட்டேன்னு விட்டுருங்கிறான். இது என்ன கொடுமையா இருக்குது. இன்னும் அவனை வந்துட்டு நீங்க வெளில விட்டுறீங்களே. ஜாமீன்ல விட்டதையே மக்கள் ஏத்துக்கல நிறைய பேர். இதெல்லாம் நாங்க நிறைய வந்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நாங்க சொல்லிட்டு வரோம், ஜனநாயகத்துல ஒரு ஜனநாயக அரசாங்கம் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களே நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெய்வமா மதிக்கிறார். அவரு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை வேதமா நினைக்கிறார். இப்ப அந்த சட்டப்படி தானே ஆட்சி நடத்தணும். அப்படித்தான் நடத்துறாரு மோடி. அதைத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்களும் விரும்புகிறார்கள். ஆனா மக்களோட கோபம் இப்படி இருக்கத்தால நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கோபம் நியாயமானது நீங்க எங்க காட்டணும்? எலெக்ஷன்ல காமிக்கணும். அவங்க சொல்றாங்க எப்ப சார் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கட்டும். 2026 எலெக்ஷன் வரட்டும். இந்த திமுக ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. நம்ம மக்கள்கிட்ட அவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு சைடு உன் பிள்ளைய வந்துட்டு நீ வளர்க்குற, வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஆனா பிஜேபி அப்படியா? நான் சொல்ல முடியுங்க, இன்னைக்கு பாஜக தமிழக தலைவரா நான் ஒரு நாள் கண்டிப்பா வருவேன்னு சொல்லலாம். நீங்க இன்னைக்கு பிஜேபியில நீங்க சேர்றீங்கன்னா நீங்க சொல்லலாம் பிஜேபி தமிழ்நாடு தலைவரா நான் வரணும்னு. அதே போல அண்ணாமலைஜி சொல்லணும்னா இந்தியாவில பிஜேபி தலைவரா வருவேன், பிரைம் மினிஸ்டரா வருவேன், சிஎம் வருவேன், எப்படினாலும் சொல்லலாம். இந்த கட்சியில அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. திமுக ஒருத்தன் அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த வாய்ப்பு கோபாலபுர குடும்பத்துக்கு மட்டும்தான். இந்த உணர்வு, இந்த புரிதல் மக்களுக்கு அதிகமா வந்துருச்சு. அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக தோக்கடிப்பாங்க. அப்புறம் உன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா கொள்ளடிக்கிறான், லஞ்ச லாவணியம் வாங்குறான், அவனை மறுபடியும் நீ மினிஸ்டர் ஆக்குற, அவனுக்கு சப்போர்ட் பண்ற, கேட்டா தியாகின்ற. இப்ப வஉசி யாரியா? செந்தில் பாலாஜி தியாகி என்றால் வஉசி யார்? பாரதியார் யாரு? காமராஜர் யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரு? தீரன் சின்னமலை யாரு? ராமசாமி படையாச்சர் யாரு? ராஜாஜி யாரு? இதெல்லாம் கேள்வி வருது இல்ல. இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடி எல்லாத்தையும் இழந்த வஉசி போல ஒருத்தர் இல்லையே தமிழ்நாட்டுல, உலகத்திலே இல்லைங்க ஒருத்தன். அப்படிப்பட்ட தியாகிகள் வந்த இந்த மண்ணுல மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துற ஒரு அயோக்கிய பயல நீ வந்துட்டு தியாகின்னு சொன்னா எவ்வளவு நெஞ்சு எழுத்தும். அப்ப நீங்க வஉசியை கொச்சப்படுத்துறீங்க, தேவரை கொச்சப்படுத்துறீங்க, காமராஜரை கொச்சப்படுத்துறீங்க, அண்ணல் அம்பேத்கரை கொச்சப்படுத்துறீங்க. மக்களுக்கு இந்த கோபம் ஒண்ணு இருக்கு. மூணாவதா எதுக்கு எடுத்தாலும் வரி கூட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப 6% அதிகங்க. சொத்து வரி வந்துட்டு ஏத்திட்டாங்க. ஏற்கனவே 3 முறை வந்துட்டு கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. மறுபடியும் ஏத்த போறாங்களாம். பால் விலை ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு, வீட்டு வரி ஏத்தியாச்சு, மின் கட்டணம் ஏத்தியாச்சு, ரோடு சரியில்லை, நிறைய பஸ்ல எல்லாம் வந்துட்டு அங்கங்க படி இல்லாம பஸ் ஓடுது. தூய்மை பணியாளருங்க. எதுக்கு எடுத்தாலும் தனியார் மையம், தனியார் மையம், அம்பானி அதானி அப்படி சொல்லி பயமுட்டுவானோ திமுக காரணங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா கார்பரேட்டும்மா. இப்போ உதயநிதி, கலாநிதி, தயாநிதி எல்லாம் கார்பரேட் இல்லையா? சரி, நீ தனியார் மையத்தை எதுக்குறல என்ன தெரியுமா செய்யணும்? எங்கேயுமே தனியார் இல்லைன்னு சொல்லணும்ல.
தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆயிரக்கணக்கில் 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தனியார் நிறுவனம் தான், ஆனாலும் 15 வருஷமா வேலை பார்க்கறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. இப்ப அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்டை நீக்கிட்டு புது நிறுவனத்துக்கு இவங்க கொடுக்க போறாங்களாம். அந்த நிறுவனம் என்ன பிளான் பண்ணிருக்கிறான், ஏற்கனவே 15 வருஷமா வேலை பார்க்கறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அவங்கள நீக்கிட்டு புதுசா போட போறாங்களாம். யார போட போறாங்க? வடநாட்டிலிருந்தும் நம்ம அண்டை மாநிலத்திலிருந்தும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட், அங்கேருந்து ஆளை போட போறாங்களாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு. 15 வருஷமா வேலை பார்த்த நம்ம தூய்மை பணியாளர்கள் என்ன வாங்க, கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணையம் வச்சு சுத்தம் பண்ணாங்கல்ல, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கிடைக்காம போகுது. நான் ஒரு பிஜேபிக்காரன், யாருனாலும் எந்த ஸ்டேட்னாலும் வேலை பார்க்கலாம், ஒரு இந்தியன், தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துறேன். அட் த சேம் டைம் நம்மளால நீக்கிட்டு நீ ஐயா புதால கொண்டு வர. இவங்களுக்கு 15 வருஷமா வேலை பார்த்ததால 10 ரூபா கொஞ்சம் சம்பளம் அதிகமா வருது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, சீனியாரிட்டியில. அதை நீக்கிட்டு நீ வந்துட்டு அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஆளை கொண்டு வரனா இந்த தனியார் மையம் மட்டும் ரைட்டா? நம்ம மக்களை தூக்கிட்டு புது அடுத்த ஸ்டேட் மக்களை போடுறது ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தரணாங்களே கொடுத்தாங்களா? மக்கள் நல பணியாளர்கள் எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க, எத்தனை வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க, கருணாநிதி காலகட்டத்தில இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எதையுமே செய்யல. சொன்ன வாக்குறுதி எதையுமே முழுசா செய்யல, மக்கள் நலத்திட்டங்களை எதுவுமே செய்யல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு எதுவுமே செய்யல, லஞ்ச லாவண்யம் நீங்க எக்கச்சக்கமா வாங்கிக்கிறீங்க, நீங்க மட்டும் ஜாலியா போறீங்க. உன் புள்ள யாரையோ திருப்திப்படுத்த அவர் வந்துட்டு கார் ரேஸ் மட்டும் நடத்துறாரு. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை கண்டிப்பா தோக்கடிப்புன்னு சொல்லி தீர்மானமே எடுத்திருக்கிறாங்க. இது களத்துல நான் பாக்குறேன். உறுப்பினர் சேர்க்கைக்காக போய் இவ்வளவு பெரிய அனுபவத்தை பெற்று வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நிர்வாகியும். இது எங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை கொடுக்குது. கண்டிப்பா எங்க கட்சி எங்களுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அந்த உறுப்பினர் சேர்க்கையை 2ஆம் கட்டம் முடியறதுக்குள்ள நாங்க அடைஞ்சிருவோம். இது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியா, பெர்மனண்ட் வாக்கு வங்கியா இருக்கும். இதை தாண்டி நிறைய பேர், இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சார் திமுக மிரட்டுறாங்க சார், இந்த கட்சியில சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது இது வராதுன்னு, நான் ஓட்டு உங்களுக்கு தான் சார் போடுவேன், ஆனா இப்போதைக்கு இன்னொரு 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வரல சார், ஆட்சி முடியிட்ட சார் அவரை பாத்துக்க சார் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. உறுப்பினர் சேர்க்கை சிறப்பா நடத்திட்டு இருக்கு. நாங்க செங்கோட்டையில ஆட்சி அமைச்சது போல சென்னை கோட்டையிலும் கண்டிப்பா ஆட்சி அமைக்கத்தான் போறோம். அதற்கான அடித்தளம் தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை. அது சிறப்பாக நடைபெற்று வருகிறது.